ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோவை பொறுத்தளவுல தி மாஸ்க் அப்படிங்கிற இந்த வார வீக்லி டாஸ்க்ல நடக்கிற சண்டைகளை தான் காட்டியிருக்காங்க. இந்த சண்டையை பொறுத்தளவுல கனியக்கா வேற லெவல்ல தரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொருத்தன் எஃப்ஜேன்னு ஒருத்தன் கிடக்குறாம்லங்க. ஆமாங்க, விட்டு படத்துல நடிக்க வேண்டியவனெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டுட்டு நைட் லைவ் ஸ்ட்ரீம்லாம் பார்க்கவே முடியல. மிட் நைட் மசாலா மாதிரி கேவலமா போயிட்டு இருக்குது. அவன் வினோத்குமாரை மார்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த ப்ரோமோவை பொறுத்தளவுல இந்த வார வீக்லி டாஸ்கான தி மாஸ்க் அப்படிங்கிற டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டாஸ்க் பொறுத்தளவுல எல்லா சீசன்லயுமே பல சண்டைகள் வரும், அதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த ப்ரோமோல போட்டியாளர்கள் எல்லாருமே மாஸ்க் எடுத்துட்டு ஓடி வரும்போது ஆட்டத்துல இருந்து வெளியேற்றப்பட்ட கெமி வியானாவை தடுத்து நிறுத்துறாங்க. மேபி சண்டைகள் வரணும் அப்படிங்கறதுக்காக பிக் பாஸ் ஆட்டத்துல இருந்து வெளியேறினவங்களும் கலந்துக்கலான்னு சொல்லியிருக்காரா என்னன்னு தெரியல. ஆனா கெமியை பொறுத்தளவுல வியானாவை அவங்களோட முழு பலத்தோட கையாளுறாங்க. வியானாவால முடியவே இல்லை, இருந்தாலும் வியானா முடிஞ்ச அளவு போராடிட்டு இருக்காங்க. கெமி வியானாவை கீழே தரையில போட்டு உருட்டு பெரட்டி எடுக்கிறாங்க. வியானா மட்டும் இல்லங்க, இந்த கனிவான கனி சூனியக்காரி அப்படிங்கிற மாதிரி இப்ப பட்டப்பேர் கொடுத்திருக்கீங்கல்ல, அந்த கனியும் சேர்ந்து வியானாவை மொத்தமா டார்கெட் பண்றாங்க. அந்த இடத்துல வினோத்குமார் சொல்றாரு, நீங்க தடுக்கலாம், பிடிக்க கூடாது, எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வினோத்குமார் அந்த இடத்துல இருந்து கத்திக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் கெமி அரக்கி மாதிரி கிடந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு இடத்துல வியானா அவங்க கையில இருக்கிற மாஸ்க கொண்டு போய் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எதனால பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் போகுது. அதுல வினோத்குமார் நீங்க பண்ணது தப்பு அப்படிமே சொல்லிட்டு இருக்காரு. கனி நாங்க அப்படி பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் போய்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல எஃப்ஜே அப்படிங்கிற பொறுக்கி வினோத்குமாரை மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். உண்மையாவே இப்படிப்பட்ட பொறுக்கி எல்லாம் எதுக்குடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விடுறீங்க? இன்னைக்கு வினோத்குமாரை மார்க் பண்றான், திவாகரை மார்க் பண்ணியிருக்கான், வியானாவை மார்க் பண்ணியிருக்கான். இப்படி எல்லாரையும் மார்க் பண்றது மட்டும் கிடையாது. ராத்திரி ஆச்சுன்னா விட்டுப்பட காட்சிகள் மாதிரி ஆதிரே எஃப்ஜே இவங்க ரெண்டு பேரும் பண்ற சேட்டைகள் எல்லை மீறி போய்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம டாஸ்க்ல மூஞ்சில குத்துறது, அடிக்கிறது, மிதிக்கிறது, இதுதான் அவனோட வேலையா இருக்குது. இவ்வளவு கேவலமா ரவுடிசத்தை பண்ணிக்கிட்டு அவனும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்குதான். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு டாஸ்க்ல மிகப்பெரிய கலவரங்கள் காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல இந்த சீசனை லைவ் ஸ்ட்ரீம் பாக்குறதுக்கு செம கடுப்பா இருக்குதுங்க. குடும்பத்தோட எல்லாம் பாத்திரவே முடியாது, அந்த அளவு ஒஸ்டா போய்கிட்டு இருக்குது. ஆதிரை எஃப்ஜே ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு சைடு ஒரு முக்கோண காதல் போயிட்டு இருக்குது. அரோரா துஷாரை கரெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி துஷார் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல கமருதீன் அரோரா எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அரோரா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குற நமக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல எஃப்ஜே பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.